பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. வாராந்த புரையொளி நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். நல்லதொரு மாதத்திலே நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். 1448 இஸ்லாமிய புதுவருட ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதத்திலே இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புனித முஹர்ரம் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய சிறப்புகளையெல்லாம் நாங்கள் கடைப்பிடித்து வருகின்ற சிறப்புகளையெல்லாம் பேசி வருகின்ற இந்த தருணத்திலே இன்றைய இந்த புரையொளி நிகழ்ச்சியினூடாகவும் முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளையும் அந்த மாதத்திலே நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் இந்த முஹர்ரம் மாதம் எவ்வாறெல்லாம் சிறப்பு பெறுகிறது என்பது பற்றியும் நாங்கள் பேசப் போகின்றோம். அல்லாவின் மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம். இஸ்லாமிய வருடங்களிலே மாதங்களிலே முக்கியமாக 4 மாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்ற 4 மாதங்களுள் ஒரு மாதமாகவும் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி பேசுவதற்காக இன்றைய தினம் கலையகம் வருகை தந்திருக்கின்றார்கள் மௌலவி MLM யூசுப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே சொன்னது போல ஹிஜ்ரி 1448வது இஸ்லாமிய புது வருடத்தை நாங்கள் அடைந்து இப்போது அந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மௌலவி, இந்த இஸ்லாமிய புது வருடம் என்பது ஏனைய புது வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது, எவ்வாறான தனித்தன்மைகளை கொண்டிருக்கிறது என்பது பற்றி முதலில் பேசுவோமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். நாங்கள் இப்பொழுது புதிய ஒரு ஹிஜ்ரி வருடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 1448ஆம் வருடத்திலே 1447ஆம் வருடம் கழிந்து இப்பொழுது 1448ஆம் வருடம் பிறந்திருக்கிறது. பொதுவாக உலகத்தில் எல்லா சமூகங்களுக்கும் ஒரு வருட கணிப்பு இருக்கிறது. அந்த வருட கணிப்பின் அடிப்படையில் அவர்களுடைய புது வருடத்தை அவர்களுடைய கலாச்சாரப்படி அவர்கள் அதை அனுஷ்டிப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் புது வருடம் என்றால் என்ன, புது வருடம் எப்படி உருவானது, வருடம் எப்படி உருவானது என்பதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைக்கும் பொழுது, படைப்பதற்கு முன்னால் அதனுடைய திட்டங்களை எல்லாம் ஏற்கனவே வகுத்து விட்டான். இந்த உலகம் எப்படி அமைய வேண்டும், எவ்வளோ காலம் இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் வகுத்து அதை தன்னுடைய ஏட்டிலே, அதாவது லஹுல் மஹூல் என்ற ஏட்டிலே பதிவு செய்திருக்கிறான். அதே போல உலகம் ஒரு ஒழுங்காக இயங்க வேண்டும் என்றால் காலக்கணிப்பு அவசியம். சாதாரணமாக நாள், அதே போல் மணி, அதே போல் மாதம், அதே போல் வாரம், அதே போல் வருடம், இவைகள் கட்டாயமாக தேவை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைக்கும் பொழுதே இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமியை படைத்த பொழுதே தன்னுடைய ஏட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று அமைத்து விட்டார். அந்த வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. ஆகவே இந்த வருடத்தை அமைத்தது, மாதங்களை அமைத்தது, நாட்களை அமைத்தது இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து நபிமார்கள் மூலமாக உலகத்திற்கு வழங்கினான். அதை மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக கடைபிடித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் யாரும் மாதங்கள் 10, ஒரு வருடத்துக்கு 10 மாதம் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் 12 மாதங்கள் தான். ஏனென்றால் அடிப்படையில் இறைவன் அமைத்தது இந்த 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களின் அடிப்படையில் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையிலே இஸ்லாமிய புது வருடம், அதாவது ஹிஜ்ரி வருடம், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவும் இல்லை, அல்லாஹு தஆலா உருவாக்கவும் இல்லை. இதை பின்னால் வந்த சஹாபாக்களான ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த வருட கணிப்பை உருவாக்கினார்கள்.
ஏன் அந்த வருட கணிப்பை உருவாக்கினார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதற்கு முற்பட்ட காலத்திலும் வருடக்கணிப்பு எப்படி இருந்தது என்றால் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வருடக்கணிப்பு நடைபெற்றது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய வீடாகிய காபத்துல்லாவை அழிப்பதற்காக அப்ரஹா படை திரட்டி வந்தான், யானைப்படையை திரட்டி வந்தான். அந்த யானைப்படை அபாபில் என்ற பறவைகள் மூலமாக அழித்து நிர்மூலமாக ஆக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அன்றிருந்த குறைஷியர்கள் கண்டார்கள். எனவே அந்த காலத்திலே அந்த யானை வருடம் என்று ஆமுல் ஃபீல் என்று அந்த வருடத்தை குறிப்பிட்டார்கள். ஆமுல் ஃபீலுக்கு முன்னால் ஆமுல் ஃபீலுக்கு பின்னால் என்று அதை காலத்தை கணித்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே வருடத்தில் மரணித்தார்கள். அது நபி அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருந்தது. எனவே அந்த வருடத்திற்கு ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு என்று பெயரிட்டார்கள். இவ்வாறு ஒவ்வொரு சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே இஸ்லாமிய ஆட்சி விரிவடைந்த அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு 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 வருடக்கணிப்பு, ஒரு திகதி அவசியமாக இருந்தது. மிஸ்ரிலே இருந்த, அதாவது எகிப்திலே இருந்த அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் எங்களுக்கு பல பல கட்டளைகளை அனுப்புகிறீர்கள், அந்த கட்டளைகளில் மாதங்கள் இருக்கின்றன, என்ன மாதம் என்று இருக்கிறது, ஆனால் திகதி இல்லை. ஆகவே எந்த கட்டளை முன்பு வந்தது, எந்த கட்டளை பின்பு வந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த கட்டளைகள் அதை நாங்கள் சரியாக செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு வருடக்கணிப்பை நீங்கள் கொண்டு வந்தால் அதன் மூலம் உங்களுடைய கடிதங்களை நாங்கள் சரியாக அமல்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே ஒரு வருடக்கணிப்பை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். சஹாபாக்களோடு சேர்ந்து மதீனாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்ட பொழுது அது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும், ஏண்டால் பொதுவாக அந்த விடயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அரசியல் விஷயங்கள் ஏனைய விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒரு திகதி மிக கட்டாயமாக அவசியமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே சஹாபாக்களை ஒன்று கூட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மஷூரா பண்ணினார்கள், நாங்கள் எப்படி இந்த எங்களுடைய இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பிப்பது என்று. பலரும் பல ஆலோசனை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருந்து ஆரம்பிப்போம், சில சொன்னார்கள் நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைத்ததிலிருந்து ஆரம்பிப்போம், சில சொன்னார்கள் நபி அவர்கள் மரணித்ததிலிருந்து ஆரம்பிப்போம். அந்த நேரத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எல்லாமே முக்கியமான சம்பவங்கள் தான், ஆனால் அதிலும் ஆக முக்கியமானது ஹிஜ்ரா. அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை உண்டாக்கியது இந்த ஹிஜ்ரா தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய தியாகத்திற்கும் மிகப்பெரிய கல்லாக அமைந்தது. எனவே ஹிஜ்ராவிலிருந்து நாங்கள் வருட கணிப்பை ஆரம்பிப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆலோசனை சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆலோசனை மிகவும் நல்லது, சரியானது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ராவிலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராவிலிருந்து நாங்கள் வருடக்கணிப்பை ஆரம்பிப்போம் என்று வருடக்கணிப்பை ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வருடக்கணிப்பை அவர்கள் ஹிஜ்ராவிலிருந்து ஆரம்பிப்பதற்கான காரணம், அதாவது புதிய வருடம் கொண்டாடுவதா இல்லையா என்பதற்கு இதில் இருக்கிறது என்றால், அந்த ஹிஜ்ராவை அவர்கள் ஆரம்பித்ததுக்கான காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்தது, சஹாபாக்கள் ஹிஜ்ரா செய்தது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மக்கா வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அந்த நெருக்கடிகளுக்கு இடையில் அவர்கள் இறுதியாக மக்காவில் வாழ முடியாது என்ற ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது மக்காவை விட்டு மதீனா போக வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனை திட்டமிட்டது முஹர்ரம் மாதத்தில். அப்படி திட்டமிட்டு அவர்கள் ஹிஜ்ராவை செய்தது ரபீஉல் அவ்வல் மாதத்தில். அந்த திட்டமிட்டு அவர்கள் அதை இதாகி கொண்டிருக்கும் பொழுது சரியாக அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு தயாராக இருந்த பொழுது அன்று இரவு பகல் அல்லாஹ்வுடைய அனுமதி வந்தது, இன்று இரவு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலாம் என்று. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ஹிஜ்ரத்துக்கான தயாரிப்புகளை செய்யுமாறு கூறிவிட்டு நபி அவர்கள் வீட்டில் வந்து இரவு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சரியாக போவதற்கு தயாராகி வெளியில் பார்க்கும் பொழுது குறைஷியர்களில் 10 பேர் அல்லது 11 பேர் ஓங்கிய வாளோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றோடு முஹம்மதை நாங்கள் அழித்துவிட வேண்டும். அவர்கள் ஆலோசனை செய்து முழு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே பார்க்கிறார்கள், எதிரிகள்லாம் தங்களுடைய வீட்டை சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில் தான் போக வேண்டும்.
இப்படியான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அந்த சோதனைகளை எல்லாம் வெற்றி கொள்வதற்காக அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து சூரா யாசீனை ஒருபடி மண்ணை எடுத்து சூரா யாசீனை ஓதி அவர்கள் மீது வீசினார்கள். வீசிவிட்டு அவர்களுக்கிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள். அப்படி கொல்வதற்காக தயாராக இருந்த அந்த குறைஷியர்களுக்கு மத்தியில் நடந்து செல்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவர்கள் நடந்து சென்றார்கள். ஆனால் அவர்களால் அந்த குறைஷியர்களால் நபி அவர்களை காண முடியவில்லை. அதே நேரத்திலே ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய கட்டிலில் படுத்துக்கொள்ளுங்கள். நாளை என்னிடத்தில் நிறைய பேர் அமானிதமாக பொருட்களை தந்திருக்கிறார்கள், அதை எல்லாம் கொடுத்து விட்டு 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்களுடைய கட்டிலில் படுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கும் தெரியும் என்ன ஆபத்து இருக்கிறது என்று. ஆனாலும் அவர்களும் அந்த நேரத்திலே அந்த அளவு ஈமானி உறுதியோடு படுத்திருந்தார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து சௌர் குகைக்கு சென்றடைந்தார்கள். சௌர் குகை மதீனாவுக்கு எதிர்ப்புறமாக இருந்தது. அந்த குகையில் 3 நாட்கள் இருந்தார்கள். அந்த 3 நாட்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே குறைஷியர்கள் ஏமாற்றத்தோடு எல்லா இடங்களிலும் நபி அவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். தேடிக்கொண்டிருந்து கடைசியாக சௌர் குகை அந்த குகைக்கிட்டே வந்து விட்டார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குகைக்குள் இருக்கிறார்கள். குகைக்குள் இருக்கும்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், குறைஷியர்கள் இங்கே வந்து விட்டார்கள், நமது காலடிக்கே வந்து விட்டார்கள். அவர்கள் குனிந்து பார்த்தால் எங்களை கண்டுகொள்வார்கள். நாங்கள் 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இவர் இப்படி சொல்வதற்கு எவ்வளோ பெரிய ஈமானிய ஒரு 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 சக்தி வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். இப்படியாக கடைசியாக அப்படி அந்த 3 நாட்கள் அங்கே இருந்து அல்லாஹ்வுடைய உதவியோடு அவர்கள் வந்தார்கள். வரும்பொழுது சுராக்கா என்று ஒருவர் அவருடைய ஆபத்திலும் இருந்து தப்பி மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். இவ்வளவு பெரிய பயங்கரமான நிலைகளிலும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காமல், ஈமானை விட்டு கொடுக்காமல், தாங்கள் விரும்பிய வீடு, தங்களுடைய வாசல், தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய நபியவர்கள் மிக விரும்பியது காபத்துல்லா, அதையும் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். ஏனென்றால் இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன தியாகம் செய்ய முடியுமோ எல்லா தியாகத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அது செய்வது தான் இஸ்லாம். அப்படி செய்வதன் மூலமாக இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரம்பத்தில் நபி அவர்களுக்கு மக்காவுடைய வாழ்க்கை மிக கஷ்டமாக இருந்தது. ஆனால் உறுதியோடு ஹிஜ்ரா செய்தார்கள். பின்னாடி அந்த மக்காவும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்தது. இதை ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ராவிலிருந்து இந்த வருட கணக்கை ஆரம்பித்தார்கள். இதே நேரத்தில் முன்பும் இருந்தது கிழமைகள், அதாவது யௌமுல் அஹத், அமுல் இஸ்னைன், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இப்படி 7 கிழமைகள் இருந்தது. ஆனால் இது இந்த ரொட்டேஷனில் தான் வரும். அதேபோல் மாதங்களும் முன்பும் இருந்தது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹர்னு சொல்லி அந்த மாதங்கள் 12 இருந்தது. ஆனால் எது முதல் மாதம் என்று இருக்கவில்லை. இந்த நேரத்திலே மஷூரானு பண்ணினார்கள். இப்போ முதல் மாதம் எது என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்போ தீர்மானிக்க அந்த மஷூரா சொன்ன பொழுது ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் அந்த மாதத்திலே, நபி அவர்களுக்கு இந்த நுபுவத் கிடைத்த ரமலானுடைய மாதம் அந்த மாதத்திலே, இப்படி ஒவ்வொருவரும் ஒரு அபிப்பிராயம் சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அபிப்பிராயம் படிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்தார்கள். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளும் செய்து பூர்ணமாகின்ற கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். அதாவது கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜை முடிக்கின்ற மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். ஆக அந்த துல்ஹிஜ்ஜா மாதம் கடைசி மாதமாகவும், முஹர்ரம் புதிய மாதமாகவும், முதலாவது மாதமும் நாங்கள் உருவாக்குவோம். ஏன்னா அந்த 5 கடமைகளுக்கும் பிறகு முஹர்ரத்திலே, இந்த சென்ற வருடத்திலே நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய கடமைகளில் எவைகளை எல்லாம் சரியாக செய்தோம், என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, அந்த குறைபாடுகளை இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து நிவர்த்தி செய்யும் ஒரு எண்ணத்தோடு இந்த முஹர்ரம் மாதத்தை முதலாவது மாதமாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கினார்கள். அதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதமும் மிகவும் சங்கையான மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்கள் 12 என்று படைக்கும் பொழுது இந்த 4 மாதங்களை மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதிலே 4 மாதம் சங்கையான மாதம் என்று ஆக்கினான். சங்கையான மாதம் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதே போல் ரஜப். இந்த மாதங்களை ஏன் சங்கையான மாதமாக ஆக்கினான் என்றால் இது ஒரு ஃபீஸ் ஃபயர் மாதம், அதாவது யுத்தங்கள் இல்லாத காலமாக
உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று உலகத்திலே ஜனநாயகம், அரசாங்கம், போலீஸ், சட்டங்கள் என்று இருக்கிறது. ஆனால் அன்று ஒன்றுமில்லை. யார் வேண்டுமானாலும் வலியவன் எளியவனை தாக்குவது அந்த காலம். ஆகவே அந்த காலத்திலே பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சட்டம், இறை சட்டம் இருந்தது. இந்த 4 மாதங்களிலும் யாரும் யுத்தம் செய்யக்கூடாது, யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாரும் யாரையும் வழிப்பறி செய்யக்கூடாது, எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த 4 மாதங்களை அல்லாஹு தாலா உருவாக்கியிருந்தான். அதை கடைபிடித்தும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு குறைஷியர்கள் அந்த 4 மாதங்களிலும் எந்த சண்டை சச்சரவிலும் ஈடுபட மாட்டார்கள், யுத்தங்களிலும் ஈடுபட மாட்டார்கள். அதோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஹஜ்ஜு நடைபெற்று கொண்டு வந்தது. இந்த ஹஜ்ஜு அது ஒவ்வொரு முறையில் நடைபெற்று கொண்டு வந்தது. அந்த ஹஜ்ஜுக்கான மாதம் துல்காதா. அந்த துல்காதா மாதத்தில் தான் எல்லோரும் ஹஜ்ஜுக்காக ரெடியாகி ஹஜ்ஜுக்கான பயணத்தை ஆரம்பிப்பார்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். முஹர்ரம் மாதத்திலே திரும்பி போவார்கள். ஆக இந்த 3 மாதங்களும் சமாதானமான, பாதுகாப்பான, ஒரு பயமில்லாத ஒரு காலமாக இருக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹு தாலா அதை அப்படி ஆக்கியிருந்ததினால் இன்று நாங்கள் மக்காவுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 5-6 ஹவரில் சென்று விடலாம். ஆனால் அன்று 1 மாதம் 1.5 மாதம் செல்லும். எனவே துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஆரம்பித்தால் துல்ஹிஜ்ஜா மாதம் முடிகின்ற சந்தர்ப்பத்தில் தான் சிலர் கால்நடையாக, சிலர் கழுதைகளில், சிலர் ஒட்டகங்களில் இப்படி போவார்கள். ஆக அவர்கள் இப்படி போகின்ற காலத்திலே அவர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல், பாதுகாப்பாக, அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பாக அங்கே சென்று தங்களுடைய ஹஜ்ஜு கடமைகளை முடித்து கொண்டு மீண்டும் தங்களுடைய ஊர்களுக்கு பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் இருந்தது. இடையிலே ரஜவ் மாதம் இருக்கிறது. ரஜவ் மாதம் ஒரு சங்கையான மாதம். அந்த மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றார்கள். தொழுகை கடமையாக ஆக்கப்பட்ட மாதம். அதுபோல அது ஒரு சங்கையான மாதம். நீங்கள் குறிப்பிட்டது போல முஹர்ரம் ஷஹருல்லா, அதாவது அல்லாஹ்வுடைய மாதம் என்று குறிப்பிடப்படுகிறது. சில விஷயங்கள் அல்லாஹ்வுடையதுன்னு குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக காபத்துல்லா, பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. மஸ்ஜிதுகள் எல்லாம் வான்னல் மசாஜிதில் இல்லா, மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ் உரியதுன்னு குறிப்பிடப்படுகிறது. ஏன் அப்படி ஷஹருல்லா, முஹர்ரம் வந்து அல்லாஹ்வுடைய மாதம் என்று குறிப்பிடப்படுகிறது என்றால், அந்த மாதம் அவ்வளோ ஏனைய மாதங்களை விட சிறப்பான ஒரு காலம். படைப்புகளை விட படைத்தவன் எவ்வளோ சிறப்பானவனோ, படைப்புகளை விட படைத்தவனுக்கு எவ்வளோ பெரிய கண்ணியமும் எவ்வளோ பெரிய உயர்வும் இருக்கிறதோ, அதே போல் தன்னுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது அந்த மாதத்துக்கு மிக பெரிய சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம்? இந்த முக்கியமாக இஸ்லாத்திலே 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற போதும், இந்த குறிப்பிட்ட இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படுவதற்கும் சிறப்பாக பார்க்கப்படுவதற்கும் காரணம், அந்த மாதம், அந்த முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். 4 மாதம் சங்கையான மாதம். அதிலே முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம், இந்த 4 மாதங்களிலும் இந்த முஹர்ரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் அது அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏனைய மாதங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை விட அல்லாஹ் எவ்வளோ உயர்வானவனோ அதே போல் அந்த மாதம் உயர்வானது. எனவே அந்த மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே கணிக்கப்படும். சாதாரணமாக இப்படி எடுத்துக்கொள்ளலாம். மாதங்கள் 12 இருந்தாலும், உதாரணமாக கரும்பு எடுத்துக்கொண்டால், கரும்பிலே அடிக்கரும்பு, நடுக்கரும்பு, நுனிக்கரும்பு என்று இருக்கிறது. 3 வகையான ருசியாக இருக்கும். அடிக்கரும்பு சுவைத்தவர்களுக்கு அடிக்கரும்பு தான் மிக சுவையாக இருக்கும். நடுக்கரும்பு சுவைத்தவர்களுக்கு அடிக்கரும்பு சுவை தெரியாது. ஆகவே ஒரே கரும்பு, ஆனால் சுவைகள் வேறு சுவைகள். அப்போ அடிக்கரும்பு தான் மிகவும் சுவையானது. அதே போல் 12 மாதங்கள் இருந்தாலும், அதில் 4 மாதங்கள் சங்கையாக இருந்தாலும், அதில் முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது அது மிக மிக மேலான மாதம். எனவே அந்த மாதத்திலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த மாதத்தை அல்லாஹு தாலா தெரிவு செய்து தன்னுடைய நபிமார்களுக்கு நிறைய உதவிகளை வழங்கியிருக்கிறான் அந்த மாதத்திலே. அந்த வகையிலே அந்த முஹர்ரம் மாதத்திலே செய்யக்கூடிய தொழுகை, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, அதே போல் நோன்பு பிடிப்பது, அதே போல் நல்ல இபாதத்துக்களில் ஈடுபடுவது, தௌபா செய்வது, குர்ஆன் ஓது போன்ற இந்த அமல்களுக்கு சிறப்பான கூலி வழங்கப்படுகிறது. இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது என்றால், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷிர் என்று குர்ஆனிலே 10 இரவுகளை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்கள் முதல் பிறை 1 10 வரையும் என்றும், அதே போல் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 1 10 வரையும் என்றும், அதே போல் ரமலான் மாதத்தினுடைய பிறை 1 10,
அதேபோல் பிற 20 to 30 ஆகிய நாட்கள் தான் இங்கே சொல்லப்படுவதாக அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக அந்த வகையிலே இந்த ஏனைய காலங்களை விட இது சிறப்பானது. இந்த காலத்தில் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு நிறைய கூலிகள் இருக்கிறது. அதே போல் அந்த காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பெரிய தண்டனை இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த காலத்திலே சண்டை சச்சரவுகள் செய்வது, யுத்தம் செய்வது, இவைகளையெல்லாம் தடை செய்திருக்கிறான். ஆகவே அது அந்த சிறப்பான மாதத்துடைய சிறப்புகளை நாங்கள் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அந்த முஹர்ரம் மாதத்திலே இன்னும் சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளை நாங்கள் பேசுவோம். அதான் இந்த முஹர்ரம் மாதம் இந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய மாதம் என்று அந்த அளவுக்கு சிறப்பு பட கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த மாதத்திலே செய்கின்ற பாவங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் அதே அளவுக்கு தண்டனைகள் தீமைகள் கிடைக்கத்தான் செய்யும். கிடைக்கிறது. பொதுவாக இந்த முஹர்ரம் மாதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றியதாகவும், அதே போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை அல்லாஹ் பாதுகாத்த மாதமாகவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான அந்த 7 துவாக்களை அங்கீகரித்த மாதமாகவும் சொல்லப்படுகிறது இல்லையா? அதே போல் இன்று ரமலான் நோன்பு என்பது எங்களுக்கு ஃபர்லான நோன்பாக கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்தாலும், முஹர்ரம் மாதத்திலே ரமலானுக்கு முன்பு இருந்தே இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்கப்பட்டு வந்திருக்கிறது இல்லையா? ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு சியாமி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு. இந்த ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து யகூதிகளை பார்த்த பொழுது, யகூதிகள் அந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு இருந்ததை கண்டார்கள். அவர்களிடத்தை கேட்டார்கள், நீங்கள் எதற்காக நோன்பு இருக்கிறீர்கள் என்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்த பனு இஸ்ராயேலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேருதவி செய்து அவர்களுக்கு அநியாயம் செய்த ஃபிரௌனுடைய படையும் அழித்த நாள் முஹர்ரம் 10ஆம் நாள். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோன்பு இருந்தார்கள். எனவே அதற்காக நாங்களும் நோன்பு இருக்கிறோம் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் நான் தான் மிகவும் அதற்கு உரிமை உள்ளவன். ஆகவே நாங்களும் 10ஆம் நாள் நோன்பு இருப்போம் என்று இந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது சில சஹாபாக்கள் கருத்து தெரிவித்தார்கள், யகூதிகளும் 10ஆம் நாள் பிடிக்கிறார்கள், நாங்களும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அடுத்த வருஷம் இருந்தால் நான் 9வது நாளும் சேர்த்து, அதாவது யௌமுத் தாஸுஆவும் யௌமுல் ஆஷுரா 2 நாட்களிலும் நான் நோன்பு இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆக 2 நாட்களிலும் நோன்பு இருப்பது சுன்னத். இந்த நோன்புக்கு மிகப்பெரிய பிரதிபலன் இருக்கிறது. அதாவது முன்பு சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நோன்பு அமையும். இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்றால், நீங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியது போல முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய உதவிகளை செய்ததாக செய்திகள் இருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்தது, அதே போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்த விஷயங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயம் என்னென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌனுடைய படைகளும் இருந்தன. ஃபிரௌனிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆனாலும் அவர்கள் மிக சிரமப்பட்டு அந்த ஈமானை பாதுகாத்து கொண்டார்கள். ஈமானை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டு கொடுக்கவில்லை. ஃபிரௌனுடைய சபைக்கு சென்றும் இஸ்லாத்தை அவர்கள் சொல்வதற்கு எந்த விதமான தயக்கமும் தெரிவிக்கவில்லை. அப்போ அப்படியான நேரத்திலே கடைசியாக ஃபிரௌன் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஆகவே நீங்கள் உங்களுடைய மக்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள், என்னுடைய நாட்டில் இருக்காமல் நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். என்றால் இவனுடைய பிரச்சனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் தங்களுடைய மக்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது, ஃபிரௌனுடைய திட்டம் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கவும்களும் ஒரேடியாக போகும்பொழுது, அவர்கள் எல்லாம் ஒன்றாக போகும்பொழுது நாங்கள் ஒரேடியாக சென்று அவர்களை அழித்து விடலாம் என்பது அவனுடைய திட்டம். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய படைகளையும் ஒரேடியாக அழித்து விடுவது அல்லாஹ்வுடைய திட்டமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் போகும்பொழுது பின்னால் ஃபிரௌன் வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் எதிர்கொண்டது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் யோசித்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு வகை அறிவித்தான், அதில் அடிக்குமாறு 12 வழிகள் பிறந்தன. அதிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவும்களும் தப்பி சென்றார்கள்.
ஃபிரௌனுடைய கவுமும் அழிந்தது மட்டுமல்ல, ஃபிரௌனுடையவும் அவனுடைய கவுமுடைய சொத்துக்கள் அனைத்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்களுக்கு அல்லாஹு தஆலா வாரிசாக அமைத்தான். இந்த சம்பவத்தையும் நபி அவர்களுடைய ஹிஜ்ரா சம்பவத்தையும் நாங்கள் ஒன்றாக பார்க்கும் பொழுது, முஸ்லீம்கள் சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், அழிவுகள் வரும், இயலாமைகள் வரும், இழப்புக்கள் வரும். எந்த இழப்பு வந்தாலும் ஈமானின் மீது உறுதியாக இருந்தால் ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் வெற்றி முஸ்லீம்களை வந்து அடையும். அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்ந்தால் அந்த வெற்றி கிடைக்கலாம், நாங்கள் மரணித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே மிகப்பெரிய பேருபகாரமான அவனுடைய உயர்ந்த ரிலாவும் அவனுடைய உயர்ந்த சோனமும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த வருட கணிப்பு, அதாவது ஹிஜ்ரி வருடம் ஆரம்பமே எங்களுக்கு அதை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் முடியும் வரையும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். இதுதான் ஹிஜ்ரி வருடம் எங்களுக்கு தரக்கூடிய பாடம், முஹர்ரம் மாதம் எங்களுக்கு தரக்கூடிய மாதம். இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்காமல் முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நல்லது. நிறைவாக சுருக்கமாக பேசலாம். இப்போது எங்களுடைய இந்த முஹர்ரம் மாதத்தை வரவேற்று புத்தாடைகள் அணிந்து அதை ஏனைய சமயத்தவர்கள் ஏனையவர்கள் புது வருடங்களை கொண்டாடுவது போல கொண்டாடுபவர்களை மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது மௌலவி? அதான் புது வருடம், முஹர்ரம் புது வருடம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமாக தந்த ஒன்று அல்ல. இது நிர்வாக விஷயங்களுக்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது சஹாபாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனாலும் இப்போ சாதாரணமாக ஆங்கில வருடங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த மாதம் தெரியும், வருடம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இஸ்லாமிய வருடம் பெருசாக தெரியாது. இது எத்தனையாவது ஹிஜ்ரி ஆண்டு என்றால் ஸ்கூல் படிக்கக்கூடிய சில பிள்ளைகளுக்கு உலமாக்களுக்கு மட்டும் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. மாதம் என்ன என்றும் தெரியாது. ஆக இதை எல்லோரும் படித்துக் கொள்வதற்காக, எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக ஏதோ ஒரு அடிப்படை இஸ்லாம் அனுமதித்த வரையில், பொதுவாக இஸ்லாத்திலே நபி அவர்கள் நேரடியாக ஹராம் தடுத்திருந்தால் அதை செய்யக்கூடாது, ஏவி இருந்தால் அதை கட்டாயமாக செய்ய வேண்டும். இது ரெண்டுக்கும் இடையில் சில விஷயங்களை விட்டிருப்பார்கள். அதிலே இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய முறைகளிலே எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்து கொள்ளலாம். அதாவது இதை எடுக்கேட் பண்ணுவதற்காக, இதை படித்து கொடுப்பதற்காக, இதை ஞாபகப்படுத்துவதற்காக எந்த இஸ்லாம் அனுமதித்த முறைகளில் இதை செய்யலாமோ அந்த முறைகளை நாங்கள் கையாண்டு செய்வதில் தவறில்லை. நல்ல விட உண்மையில் அது அவரவர் இறைவனோடு வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நெருக்கத்தையும் அதேபோல் இஸ்லாத்தின் மீது வைத்திருக்கின்ற பற்றையும் அடிப்படையாக வைத்து நாங்கள் அவற்றை செய்து கொள்வதிலே தப்பில்லை, இஸ்லாமிய வரம்பை மீறாமல் இல்லையா? இப்பொழுது நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புகிறோம். இதன் மூலமாக நிறைய மக்களுக்கு இது பற்றிய அறிவை நாங்கள் கொடுக்கலாம், இது பற்றிய விளக்கங்களை கொடுக்கலாம், இது பற்றிய ஞாபகத்தை கொடுக்கலாம் என்பதுதான் நோக்கம். ஆக இப்படி செய்வது தவறில்லை. நிச்சயமாக அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள், அந்த ஹிஜ்ரி ஆண்டு ஏன் அந்த கணிப்புக்கு வந்தது, அதில் முஹர்ரம் மாதம் எவ்வாறு முதலாவது மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டது, அந்த மாதத்தில் இருக்கிற சிறப்புகள் பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 நோன்பு இருப்பது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக ஒரு முக்கியமான சுன்னத்தாக ஒரு உயர்ந்த ஒரு சுன்னத்தாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆஷூரா என்ற அந்த நோன்புகளை நாங்கள் நூற்றுக்கொள்ளும். அதே போல இந்த மாதத்தில் அதிகம் நன்மையான காரியங்களிலே ஈடுபடுவது இல்லையா மௌலவி, இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அதுக்காக இந்த மாதத்தில் மாத்திரம் என்று இல்லை, எல்லா காலங்களிலும் நாங்கள் நற்காரியங்களிலே இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். அதிலும் இந்த முஹர்ரம் மாதத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, அல்லாஹ்வின் மாதம் என்று கூறப்பட்டிருக்கிற மாதம் இல்லையா, எனவே கூடுதலாக நாங்கள் இபாதத்துகளிலே நல்ல அமல்களிலே ஈடுபடுவது எங்களை இன்னும் மனித புனிதர்களாக மாற்றுவதற்கு அது வழிகோலும் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. சரி, இன்றைய தினம் எங்களுடைய கலையகம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முக்கியமான சிறப்புகள் பற்றியெல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்ட சங்கைக்குரிய உலமா மௌலவி MLM யூசுப் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். சரி நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.